அப்பொழுது ஆபிரகாம், என் தந்தையாகிய ஆண்டவரே,
பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பர் என்றார். ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் தாம் கூறியிருந்தபடி சாராவை கண்ணோக்கினார். ஆண்டவர் தம் வாக்குறுதிக்கு ஏற்ப சாராவுக்கு செய்திருந்தார். கடவுள் வாக்களித்தபடி குறிப்பிட்ட அதே காலத்தில் சாரா கருத்தங்கி ஆபிரகாமுக்கு அவரது முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆபிரகாம் தமக்கு பிறந்த சாரா தமக்கு பெற்றெடுத்த மகனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதுமை பாடல் நம் அனைவரின் பல்லவி. ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களிடங்கள் அறிவு செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள். அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர் தம் உயர்ந்த செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். பல்லவி. அவர் தம் திருப்பெயரை மாற்றிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராக நாடுங்கள். பல்லவி. அவர் செய்த உயர்ந்த செயல்களை நினைவு கூறுங்கள். அவரது அரும் செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவு கொள்ளுங்கள். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே. பல்லவி. அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவு கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூர்கின்றார். ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவு கொண்டுள்ளார். பல்லவி. ஆபிரகாம், சாரா, ஈசாக்கு ஆகியோரின் நம்பிக்கை. 2ஆம் வாசகம் அதிகாரம் 11 இறைவார்த்தை 11-12 மற்றும் 17-19 முடியும். எபிரேயருக்கு எழுதப்பட்ட 22 வாசகம். ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறுகின்ற இடத்திற்கு சென்றது நம்பிக்கையினால்தான் தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். ஆபிரகாம் வயது முதியவராயும் சாரா கருவுற இயலாதவராயும் இருந்த போதிலும் அவர் ஒரு தந்தை அவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார். இவ்வாறு உயிரற்றவர் போலிருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்துக்குள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எங்கிருந்த மண்ணைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட பொழுது ஈசாக்கை பலியிட இருந்தது நம்பிக்கையினால்தான். ஈசாக்கின் மூலமே வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தன் ஒரே மகனை பலியிட முன்வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தன் மகனை மீண்டும் பெற்றுக் கொண்டார். பின்பு நடக்க இருந்ததற்கு இது ஒரு அறிகுறி. ஆண்டவரின் அருள்வாக்கு. அனைவரும் எழுந்திருக்கிறோம். Alleluia.
லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறைசொற்றர்கள் 22 முதல் 40 முடிய. மோசேயின் சட்டப்படி தூய்மைச் சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்த பொழுது குழந்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலை பேர் அனைத்திற்கும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அந்த சட்டத்தில் கூறியுள்ளவாறு 7 மாடப்புறாக்கள் அல்லது 7 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்பொழுது எருசலேமில் சிமியோன் எனும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ராயலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர், தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணவும் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவி தோன்றினால் அவர் கோயிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியவை குழந்தையை செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்த பொழுது சிமியோன் குழந்தை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, சொற்படி உம் அடியார் என்னை இப்பொழுது அமைதியுடன் போக செய்தேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு மீது ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இந்த மீட்பை இரத்தால் வெளிப்பாடு, அருளும் ஒளி. இதே மக்களால் இஸ்ராயலுக்கு பெருமை என்றார். குழந்தையை பற்றி கூறிகள் பெற்ற தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவருக்கு ஆசி கூறி அதன் தாயாரையும் மரியாவை நோக்கி, இதோ இந்த குழந்தை இஸ்ராயல் மக்களும் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாக்கு ஊடுருவியும் பாய்விட்டார். ஆசிரியர்களுக்கு சேர்ந்த பானுகளின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாற்றல் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மனமாகி 7 ஆண்டுகள் கடவுளோடு வாழ்ந்த பின் கைப்பெண்ணானார். அவருக்கு வயது 84. அவர் கோயிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து அன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்த நேரத்தில் வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அந்த குழந்தை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர் கலிலேயாவின் ஊராகிய நசரேத்திற்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தை வளர்ந்து வளர்ந்து பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்தவராக இருந்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆலயத்திற்கு என்னுடைய சொல்றதுக்காக ஆலயத்திற்கு ஒரு அதிக இடம் இருக்கிறது. என்ன பின்னாடி ஒரு நேரம் அப்படியே கேட்டு வரைக்கும் போயிடுவாங்க. பாருங்க, உள்ளமா ஆண்டவரை அணுகி வாருங்கள். அவர் உங்க பக்கத்தில் இருப்பாரு. தூரத்தில் யாரும் பக்கத்தில் வாங்க. Praise God. Praise God. கிறிஸ்தியஸ்துக்குள்ள சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய அனுபவிக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை குடும்பங்களே, ஒவ்வொருவருக்கும் இந்த புனிதமிக்க நன்னாளிலே திருப்பழுவு பெருவிழாவை உங்களுக்கு நான் மகிழ்ச்சியோடும் இறைவனின் ஆசீர்வாதத்தோடு தெரிந்து கொள்கிறேன். Happy feast you all. கேட்கலையே? எனக்கு சொல்லுங்க, உங்களுக்கு நீங்க சொல்லுவீங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை எத்தனை குடும்பத்தோட வந்திருக்கீங்க? திருக்குடும்ப திருவிழாவுக்கு, திருக்குடும்ப திருப்பணியை பார்ப்பதற்கு எத்தனை பேர் குடும்பத்தோட வந்திருக்கீங்க? 2 கைதான் மேல வந்த குடும்பம்னா கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து பாதி கையை பேசு. கிறிஸ்தியனுக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் திருக்குடும்பத்தினுடைய திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். குடும்பம் ஒரு கோவில் என்று சொல்லுவார்கள். திருக்குடும்பமாக நாம் வாழ்வதற்காக இந்த நாளில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருக்குடும்பம் என்றவுடன் நாம் நினைவுக்கு வருவது அது கடவுளுடைய திருக்குடும்பம், அது கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். எனவே அவர்களுக்கு நம்மை போல அவர்கள் வாழவில்லை, எனவே அவர்களுக்கு நம்மை போல பிரச்சனைகள் இல்லை, நம்மை போல அவர்கள் துன்பப்படவில்லை, அவர்கள் நம்மை போல அவர்கள் இருக்கவில்லை என்றெல்லாம் நாம்
மகனை பிறப்பதற்கு கூட இடமில்லாமல் அவர்கள் மாற்றுக் கொண்டகையில அவர்கள் தன் மகனை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு ஏழ்மையான குடும்பத்திலே வாழ்ந்து வந்தார்கள். என்றால் சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை என்பதை விட சத்திரத்திலே கல்வதற்கு வசதி அவர்களுக்கு இல்லை. அவர்கள் வாழ்க்கையிலே புயல் இருந்தது, பிரச்சனை இருந்தது, சந்தேகங்கள் அவர்கள் வாழ்க்கையிலே இருந்தது, அச்சுறுத்தல் இருந்தது, உயிர் பயம் அவர்கள் வாழ்க்கையில் இருந்தது. இரண்டாவது குழந்தையை தூக்கிக் கொண்டு எகிப்துக்கு ஓட வேண்டியிருந்தது. அவர்கள் வாழ்க்கையிலே தோல்வி பயம் இருந்தது. அவர்கள் வாழ்க்கையிலே இழப்பு இருந்தது. 12 வயதிலே காணாமல் போன மகனை இந்த சூசையப்பரும் அன்னை மரியாதை தேடி அவர்கள் வாழ்க்கையிலே எத்தனை அந்த இழப்புகளை சந்தித்திருப்பார்கள். இந்த காணாமல் போன மகனை 3 நாள் தேடிக் கொண்டிருந்த நிலையில அவர்கள் வாழ்க்கையில் கூட இழப்பு இருந்தது. மத்தியிலே சூசையப்பர் அவர் இழந்து போயிருக்கிறார். எனவே அது நிச்சயமாக அன்னை மரியாதைக்கு இயேசுவுக்கு மிகப்பெரிய இழப்பாக இருந்திருக்கும். அவர்களுக்குள்ளே அவர்கள் வாழ்க்கையில் கூட அவர்கள் குடும்பத்தை பற்றி தவறான பேச்சுக்கள் நிச்சயமாக உலாவிக் கொண்டுதான் இருந்திருக்கின்றன. இயேசுவை பற்றிய தவறான பேச்சுக்கள், அவரை பற்றிய குறைவான மதிப்பீடுகள் இவையெல்லாம் நிச்சயமாக அன்னை மரியாதைக்கு சூசையப்பருக்கு நிச்சயமாக அவர் உள்ளத்தை அவர்களுக்கு வருடச் செய்திருக்கும், வேதனையை கொடுத்திருக்கும். எனது மகனை பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறார்கள் என்று இறுதியாக அவர்கள் வாழ்க்கையிலே பகைகளை எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறுதியிலே எல்லா மனிதருக்கு முன்பாக சிலுவை சாவை, அவமானத்தின் சின்னமான அந்த சாவை எல்லா மனிதருக்கு முன்பாக இகழப்பட்டு, கசையால் அடிக்கப்பட்டு, துன்புறுத்தப்பட்டு ஒரு குற்றவாளி போல தன் தாயின் முன்பாக தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த நிலையை அந்த திருக்குடும்பம் அனுபவித்தது. திருக்குடும்பத்தினுடைய வேதனை, திருக்குடும்பத்தின் துன்பங்கள் நமது வாழ்க்கையில் நாம் இன்னும் அனுபவிக்கவில்லை. எனவே அந்த திருக்குடும்பத்தினுடைய அந்த முன்மாதிரியை இந்த நாளிலே நாம் பின்பற்ற வேண்டும். நாம் மனிதர்கள் எல்லாம் இணைந்து குடும்பங்களை உருவாக்குகிறோம். மனிதர்கள் எல்லாம் இணைந்து குடும்பங்களை உருவாக்குகிறோம். ஆனால் அதை திருக்குடும்பமாக மாற்றுவது இறைவன் மட்டும்தான். எங்கு இயேசு கிறிஸ்து இணைந்திருக்கிறாரோ, எங்கு இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் இருக்கிறதோ அதுதான் திருக்குடும்பம். குடும்பமாக கணவன் மனைவியாக பிள்ளைகளாக வாழ்வது மட்டும் குடும்பங்கள் அல்ல. அது வெறும் குடும்பங்களாகத்தான் இருக்கும். அது வெறும் தெரு குடும்பங்களாகத்தான் இருக்கும். அங்கு தெருக்கு ஒரு குடும்பங்கள். ஆனால் எப்பொழுது அந்த குடும்பங்கள் திரு குடும்பங்களாக மாறுகிறது, உங்கள் குடும்பத்தில் எப்பொழுது இறை பிரசன்னம் இருக்கிறதோ, இயேசு எப்பொழுது உங்கள் குடும்பத்தில் உறுப்பினராக மாறுகிறாரோ, இறைவனுடைய பரிசுத்த பிரசன்னம் எப்பொழுது உங்கள் குடும்பத்தில் இருந்து கொண்டே இருக்கிறதோ அப்பொழுதுதான் உங்கள் குடும்பங்கள் திரு குடும்பங்களாக மாறும். இறைவன் இருக்கின்ற குடும்பம் மட்டும்தான் திரு குடும்பம். இயேசு எப்பொழுது உங்கள் குடும்பத்தில் இணைகிறாரோ, அன்னை மரியாதைய சூசையப்பருடைய குடும்பத்தில் இயேசு இணைந்ததால் தான், இயேசு அங்கு பிறந்ததால் தான், இயேசு அங்கு பிரசன்னமாய் இருந்ததால் தான் அது திருக்குடும்பம் என்று அழைக்கப்பட்டது. இயேசு பிறந்ததால் அவர்கள் வாழ்க்கையிலே எல்லா துன்பங்களும் துயரங்களும் அடைந்துவிடவில்லை, ஓடிவிடவில்லை. அவர்கள் துன்பங்களை கண்டு அவர்கள் பயந்து ஓடி ஒளிந்து கொள்ளவில்லை. அவர்கள் ஏன் இந்த துன்பங்கள் துயரங்கள் என்று கடவுளின் நம்பிக்கையை இழக்கவில்லை. ஆனால் எல்லா பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், இழப்புகள், இறப்புகள் மத்தியிலே அவர்கள் கடவுளின் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். காரணம், இயேசு என்னோடு இருக்கிறார், என் தேவனோடு இருக்கிறார், மகிமையின் ராஜாவோடு இருக்கிறார், விண்ணகத்தினுடைய ஒரே தந்தை மகனோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை இந்த சூசையப்பருக்கும் அன்னை மரியாதைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் அவர்கள் அந்த நம்பிக்கையை தன் மகனை பார்த்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். எனவேதான் கூடி ஜெபிக்கும் குடும்பம் கூடி வாழும். இன்றைய நமது குடும்பங்கள் கூடி ஜெபிப்பதற்கு நேரம் இல்லாமல் எத்தனை குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. உங்களுடைய மனதை கொண்டு நீங்கள் இந்த கேள்விக்கு பதில் சொன்னால் நிச்சயமாக சொல்லுவேன், ஒன்று இரண்டு குடும்பங்களை தவிர மற்ற குடும்பங்களுடைய கைகள் உயராது. எத்தனை குடும்பங்கள் கூடி ஜெபிக்கின்ற குடும்பமாக, கணவர் இருந்தால் மனைவி இருப்பதில்லை, மனைவி இருந்தால் கணவர் இருப்பதில்லை, கணவன் மனைவி பெற்றோர் இருந்தால் பிள்ளைகள் இருப்பதில்லை, ஒரு பிள்ளை இருந்தால் இன்னொரு பிள்ளை இருப்பதில்லை. அப்படியே கூடி இருந்தாலும் அந்த ஜெபத்தில் கூட மொபைல் நோண்டிக் கொண்டிருக்கும்,
சொல்வார்கள். என்றால் என்ன அர்த்தம்? உங்களுடைய அந்த இல்லத்திலே எவை ஒழித்துக் கொண்டிருக்கின்றன? இறைவனுடைய புகழ்ச்சியை ஒழித்துக் கொண்டிருக்கின்றனவா? அல்லது எப்பொழுதுமே இந்த உலகத்திற்குரிய இந்த அழிவுக்குரிய சினிமா பாடல்கள், சினிமாக்குரிய காரியங்கள், அல்லது இவைகளெல்லாம் இந்த உலகத்திற்குரிய காரியங்கள் உங்கள் இல்லத்தில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றனவா? அது உங்கள் இல்லத்தை கட்டி வைத்திருப்பது, உங்கள் இல்லத்தை ஆசீர்வாதமாக வைத்திருப்பது, உங்கள் இல்லத்தை கடவுளுடைய பிரசன்னத்தினால் நிரப்புவது, இறைவனுடைய பரிசுத்த பிரசன்னம், கடவுளுடைய ஆசீர்வாதம் மட்டும்தான். எத்தனை குடும்பங்கள் ஒரு சில நேரங்களிலே குடும்பங்களை பற்றி நான் கேள்விப்படுகின்ற பொழுது மிக வேதனையாக இருக்கும். சிறு குழந்தைகள் கூட ஒரு சில தொலைக்காட்சி தொடர்களுக்கும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். ஒரு சில குடும்பங்கள் சொல்வார்கள், தாயை குழந்தை இந்த நிகழ்ச்சியை பார்க்காம தூங்காது 12 மணி வரை. எத்தனை வேதனையாக இருக்கிறது தெரியுமா? குடும்பங்களிலே பெற்றோர்களே எப்படி உங்கள் குழந்தைகளை நடத்துகிறீர்கள்? ஒரு அப்பா சொன்னார், மகளே என் பிள்ளை ஜெபத்துக்கு கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறான். நாங்க நீங்க ஜெபத்துக்கு இருக்கீங்களா? இன்னும் எனக்கு அந்த வேலை இந்த வேலை எத்தனை மணிக்கு 9 மணிக்கு 10 மணிக்கு எங்கு வேலை இருக்கிறது? யாருக்கு வேலை இருக்கிறது? எல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. ஆனால் அதே வேளையிலே ஒரு தொலைக்காட்சி தொடர்பான குடும்பங்கள் அனைவரும் கூடி இருக்கிற நிலையை நான் பார்த்திருக்கிறேன், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆக தொலைக்காட்சிக்கும் அல்லது மற்ற பொருட்களுக்கும் மற்ற நேரங்களுக்கும் நாம் குடும்பமாக செலவழிக்கின்ற நேரத்தை இறைவனுக்கு என்றால் நாம் சொல்லிக்கிறோமா? ஆக ஜெபம் இல்லாத இல்லங்கள், ஜெபம் இல்லாத இல்லங்கள் கூரை இல்லாத வீட்டிற்கு சமம். ஏனென்றால் ஒரு கூரை இல்லாத வீட்டில் எல்லாம் உருப்படியாக இருக்கிற கூரை இல்லாத வீட்டில் நாம் வாழ முடியாது. ஆக அப்படிப்பட்ட குடும்பங்களாகத்தான் பல இடங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த குடும்பங்களினுடைய இந்த பிரச்சனைகள், இந்த எல்லா விதமான காரியங்களை இந்த நாளிலே நாம் தவிர்க்க வேண்டும் என்றுதான் இந்த திருக்குடும்பம் நமக்கு மையமாக இருக்கிறது. இந்த திருக்குடும்பத்தின் மையம் இயேசு கிறிஸ்து. நமது ஒவ்வொரு குடும்பத்தின் மையம் இயேசு கிறிஸ்து தான். அதுதான் திருமண நாளிலே நீங்கள் ஒவ்வொருவரும் கணவன் மனைவியாக மாறியது இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியின் முன்பாக ஒவ்வொருவரும் கணவன் மனைவியாக மாறுவதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து உங்களை இணைத்ததாக மட்டும்தான். நீங்கள் ஏதோ ஆண் பெண் இணைந்திருப்பதெல்லாம் திருமணம் அல்ல. ஆண் பெண் இணைந்திருப்பது குடும்பங்கள் அல்ல. எந்த திருமணத்தை எந்த ஆண் பெண் உறவை இயேசு இணைக்கிறாரோ அதுதான் திருக்குடும்பம். அந்த குடும்பத்திற்குரிய அந்த திருமணத்திற்குரிய காரியங்களை பிரிக்க நினைப்பவர் எல்லாம் சாத்தானுக்குரிய பிள்ளைகள். எத்தனை குடும்பங்கள் திருமணமான பிள்ளைகளை எத்தனை தாய்மார்கள் தந்தைமார்கள் பிரிப்பதை எங்கள் கூட பார்த்திருக்கிறேன். எத்தனை பிரச்சனைகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகள். அதை இப்படி அப்படி எங்கள் குடும்பத்தை திருமணமாகி 1 மாதம் 2 மாதங்களிலே அந்த பிள்ளைகளை பிரிக்கின்ற பெற்றோரை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன். வேதனைகள் கடவுள் இணைப்பதை மனிதன் பிரிக்காது இருக்கிறோம். காரணம் என்ன? கடவுளுடைய பரிசுத்த பிரசன்னம் கடவுளை இணைத்திருக்கிறார். கடவுள் இந்த குடும்பத்தை இணைத்திருக்கிறார் என்ற ஒரு பயம், ஒரு தெய்வ பயம் இல்லாததுதான் இந்த நாட்களிலே நம்ம வாழ்க்கையிலே மிகப்பெரிய வேதனையாக இருந்து கொண்டிருக்கின்றன. ஆக இந்த திரு குடும்பத்துடைய பண்புகள் நம்மை இணைத்துக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் கடவுளுடைய இணைக்கப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களை இணைத்திருக்கிறார். அதேதான் நீங்கள் அந்த திருமண நாளிலே வாக்குறுதியை கொடுக்கிறீர்கள். என்ன வாக்குறுதி? அது தெரியாது. நான் படத்துக்கு திரும்பி சொல்ல வேண்டியிருக்கும். என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? யாருக்காவது தெரியுமா? என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? வாக்குறுதி கொடுத்தோமா, கடிதமா, வாக்கு கிழித்திருக்கிறோமா அப்படித்தானே? யாருக்காவது தெரியுமா? என்ன வாக்குறுதி கொடுத்தீங்களே? ஒரே ஒரு தகவல், இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து பாருங்க. நான் தான் சொல்றேன். எனவே எதுக்கு பாருங்க, எதுக்கு இதை போய் சொல்லி கஷ்டம் ஞாபகத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறேன். நான் மட்டும் தான் சொல்லி இருக்கிறேன். ஆக துன்பத்திலும் இன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் இருக்கிறேன். ஆக இந்த நேசிப்பு, இந்த மதிப்பு இந்த நாளிலே குறைந்து கொண்டே போகிறது. குடும்பங்கள் இந்த நாளிலே சிதைந்து கொண்டிருக்கின்றன. குடும்பங்கள் குறை குடும்பங்களாக வாழாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. காரணம் என்ன? இந்த மதிப்புகள், இந்த மாண்புகள் இந்த நாளிலே குடும்பங்களை சிதைந்து கொண்டிருக்கின்றன. இந்த உலகத்தினுடைய காரியங்கள் நம்மை பிடித்துக் கொண்டே இருக்கின்றன. அன்று ஒரு அறை இருக்கும். ஒரு அறையில் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்திருப்போம், ஒன்றாக பேசியிருப்போம், அல்லது ஒன்றாக நாம் அனைவரும் உறவாடி இருப்போம், உணவு அருந்துவோம். ஆனால் இங்கு ஒவ்வொருவரும்
என்ன செய்யறான், ஒண்ணு என்ன செய்யறான் என்பதே தெரியவில்லை. யாருக்கு தன் சொந்த பிள்ளைகள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது கூட பல பெற்றோருக்கு தெரியவில்லை. பல பெற்றோருக்கு தெரியவில்லை. ஒரு சகோதரர் கேட்டேன், எங்க பாருங்க, எப்ப போறானே தெரிய மாட்டேங்க என்று சொன்னார்கள். இன்னொரு தந்தை சொன்னார், என் மகன் எப்ப போறான் எப்ப போக மாட்டேங்க எனக்கு தெரியவில்லை. ஏன்னா மொபைல் போனில் விளையாடி கொண்டிருக்கிறான், பகலும் தூங்கி கொண்டிருக்கிறான். இப்படி ஒரு குடும்பத்தை வளர்க்கிறோம். சீரா புத்தகம் சொல்கிறது, இறை பற்றி தெய்வ பயமின்றி பிள்ளைகளை பெற்று வளர்ப்பதை விட பிள்ளைகளால் மனநிலையாய் இருப்பது நலம் என்று இறை வாக்கு சொல்கிறது. ஆக குடும்பங்கள் நாம் குழந்தை செல்வத்தை கடவுளின் அருளால் பெற்றிருக்கிறோம். உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகள் அல்ல, அது கடவுளின் குழந்தைகள். கடவுளின் குழந்தைகள் உங்கள் வழியாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அதை எவ்வாறு வளர்க்கிறோம்? கடவுளுடைய பிள்ளைகளாக வளர்க்கிறோமா, தெய்வ பயமுள்ள பிள்ளைகளாக வளர்க்கிறோமா? சிந்தித்து பார்த்து அனுபவிக்க சகோதர சகோதரிகளே, அது தெய்வ பயம் மட்டும்தான் இறைவனுடைய அது பரிசுத்த பிரசன்னத்தை கொண்டு வரும். அன்னை மரியாள் இவ்வளவுதான் போச்சுகிறோமே, அன்னை மரியாள் இவ்வளவு உயர்த்தி வைத்திருக்கிறோமே, அன்னை மரியாள் என்ன இருக்குது? தெய்வ பயம், தெய்வ பயம், திரைகளுக்கு கீழ்ப்படிய, இறைவனுக்கு முன்னுரிமை கொடுத்தல். தேவனுக்கு உங்கள் வாழ்க்கையிலே முன்னுரிமை கொடுத்திருக்கிறீர்களா? தேவனுக்கு உங்கள் வாழ்க்கையிலே முன்னுரிமை கொடுத்திருக்கிறீர்களா? எத்துணை அன்போடு எத்துணை தியாகத்தோடு தன் குடும்பத்தை ஏற்றுக்கொண்டார், அந்த குடும்பத்திற்காக எவ்வளவு கடினப்பட்டு வைத்தார் என்று ஒரு சில பெண்கள் என்னிடம் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என் கணவர் வேலைக்கு போவதை வைப்பார், நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டு என் பிள்ளைகள் 2-3 பிள்ளைகளை நான் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன். 2-3 பிள்ளைகள், எத்துணை குடும்பங்கள், எத்துணை தாய்மார்கள் கண்ணீரோடு பேசுவதை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆக தூய சூசையப்பர் ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும் முன்மாதிரியாக இருக்கிறார். தனது குடும்பத்தை அவர் கடினப்பட்டு உழைத்து தனது குடும்பத்தை அவர் காப்பாற்றினார். ஏழை எளிய குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தது காரணம் என்ன? இருப்பதை கொண்டு நிறைவு கொண்டார்கள். அப்படி ஆடம்பர வாழ்க்கை வாழல. உபயோக பாதைகளை நம்ம கடந்துள்ள எப்படி கடந்தது? ஆடம்பர வாழ்க்கை எல்லாம் என்னை போற்ற வேண்டும், எல்லாம் என்ன ஏதாவது சும்மா சீ என்று பேசக்கூடாது. ஆடம்பர வாழ்க்கையாக நினைத்து நாம் கடன் வாங்கி ஆடம்பரமாக அந்த வாழ்க்கைக்கு மாறிவிட்டன. ஆண்டவருக்குரிய குடும்பங்களாக இருந்த குடும்பங்கள் இல்லை. காரணம் என்ன? ஆடம்பரம் எல்லாம் நம்ம வாழ்க்கையை உயர்ந்திருக்கின்றன. ஆடம்பரங்கள் இல்லாமல் இந்த நாளில் நாம் வாழ முடியவில்லை. காரணம் எனக்கு அடுத்தவருக்காக வாழ்ந்து நாம் அந்த குடும்பத்தின் மாண்பினை, மதிப்பினை, மகிழ்ச்சியை, நிம்மதியை இழந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்காக வாழ்வார்கள். ஆண்டவருக்காக வாழ்வது என்பது ஏழையாக வாழ்வது. உங்களுடைய விசுவாசத்திலே ஒன்றிவிட என் நாள் கணவன் மனைவி ஒருவர் துணையாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறது. உறவு ஒன்றிப்பு. இரண்டாவதாக விசுவாசம், நம்பிக்கை. முதல் வாசகத்திலே ஆண்டவர் குடும்பத்தை பற்றி வாசிக்க கேட்டோம். அவர் வாழ்க்கையிலே மிகப்பெரிய குறை என்ன? குழந்தைகளை 90 ஆண்டுகளாக குழந்தைகள் 90 ஆண்டுகள், அந்த 90 ஆண்டுகள் கடவுளுக்கு மகிமையோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கடவுள் திருமுறை எல்லா கட்டளைகளையும் கடைபிடித்து நேர்மையாய் வாழ்ந்து வந்தார்கள். எத்தனை ஆண்கள் தன் மனைவி குழந்தைகளை விரிந்து கொண்டிருக்கிறார்கள்? நினைத்து பாருங்கள். எத்தனை ஆண்கள் தன் மனைவி தன் குடும்பத்திலே குழந்தைகள் மனைவியை ஈர்க்கிறதாக பார்க்கிறார்கள். குழந்தைகள் இல்லை என்பது பெண்ணை சார். அது மட்டுமல்ல, மனத்திற்கு என்பது ஆணுக்கு உண்டு, பெண்ணுக்கு உண்டு. பலருடைய சமுதாயம் பெண்ணை மட்டும்தான் மனைவியை பார்க்கிறது, பெண்ணுக்கு மட்டும்தான் பிரச்சனை என்று பார்க்கிறது. குழந்தைகளை என்றால் எத்தனை ஆண்கள் அல்லது சொந்த தாய்மார்கள் தனது வீட்டிற்கு வந்த மருமகளை அவள் சமையல் இருக்குது, அவளுக்கு தான் பிரச்சனை, அவளுக்கு தான் வெட்டனை தாய் எப்படி மறந்துகிறது? ஒரு பெண்ணை, பெண்ணாகிய ஒரு பெண் தன்னோடு வீட்டிற்கு வந்த மருமகளை இன்னொரு மகனை குறைவாக இழிவாக பேசுவதற்கு எத்துணை தாய்மார்களுக்கு கடின உள்ளம் இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். மலட்டு தன்மை என்பது ஆணுக்கும் உண்டு, பெண்ணுக்கும் உண்டு. எனவே ஒரு வாழ்க்கையிலே குழந்தை செல்வம் இல்லை என்றால் கடவுளும் சரணாகதியாளர்கள். 90 ஆண்டுகள் அவர்கள் நம்பிக்கையோடு காத்திருந்தார். எத்தனை ஆண்டுகள் காத்திருக்கிறீர்கள்? விசுவாசத்தோடு சொல்லி பாருங்கள். 90 ஆண்டுகள் காத்திருந்தார்கள். கடவுளும் சரணாகதியாளர்கள். கடவுளும் குழந்தை செல்வத்தை கொடுக்கிறவர். ஒவ்வொரு குழந்தை செல்வமும் கடவுளுடைய பரிசு, கடவுளுடைய ஆசீர்வாதம். உங்கள் வாழ்க்கையிலே குழந்தை செல்வம் இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை செய்த பாவங்களை நீங்கள் அறிக்கையிடுங்கள், பாவ சங்கீதம் செய்யுங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எல்லா விதமான கடவுளுடைய அந்த கட்டளைக்கு எதிராக செய்த பாவங்களை திரும்பி பாருங்கள். பாவ சங்கீதம் செய்யுங்க. கடவுளுக்குரிய பிள்ளைகளாக வாழுங்க.
இகழ்ச்சிக்கு உள்ளாக ஒரு ஆணுடைய மனம் எது தெரியுமா? The strength of man. எது தெரியுமா? ஒரு பெண்ணை இகழ்ச்சிக்கு உள்ளாக வைப்பது. எந்த துன்பங்கள், எந்த வேலை, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் தனக்கு இறைவன் கொடுத்த அந்த பெண்ணை பாதுகாப்பது, இதயத்தை போல பாதுகாப்பது, தன் உறவை போல பாதுகாப்பது. இதுதான் ஒரு ஆணுடைய வலிமை. நீங்க போய் ஜிம்முக்கு போய் அப்படி எக்ஸசைஸ் பண்ணது உடனே அப்படி சிக்ஸ் பேக் வச்சிருக்கிறதெல்லாம் இல்லை. அல்லது கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதாக ஒரு பெண்ணை இழிவு வராமல் இந்த துன்பங்கள் தண்ணி கிடைக்காமல் பார்த்துக் கொள்வதுதான் ஆணுடைய வலிமை. This is the strength of man. இதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதம். இறை திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுதல், இறை திட்டத்தின்படி மரியாதை ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையிலே எத்துணை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, உங்கள் மனைவிக்கு எவ்வளவு குறை இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும் செய்யப்பட்டிருக்கின்ற வழிகாட்டுதலாக இருக்கிறது. அது அடுத்தபடியாக தாயையும் குழந்தையையும் அவர் அன்போடு பார்த்துக் கொண்டார், ஏற்றுக்கொண்டார். ஒரு நல்ல தகப்பனாக தனிமைப்பட்டு உழைக்கின்ற தகப்பனாக அவர் வாழ்ந்து கொண்டார். அந்த குழந்தையை இழுத்து சென்றார். பாதுகாப்பு எத்துணை வேதனைகள் இருக்கும். ஒரு சிறு குழந்தையை கொள்ள எத்தனை பேர் தேடிக் கொண்டிருந்தார்கள். பாதுகாப்பு சென்றார். இரவு பகல் பாராமல், உணவு தண்ணீர் குறையாமல் அந்த குழந்தையை, சிறு குழந்தையை, பிறந்த குழந்தையை அவர் பார்த்துக் கொண்டார். கடின உழைத்துக் கொண்டிருந்தார். அன்னை மரியாள் எல்லா பண்புகளில் அடித்தளமாக ஆசீர்வாதமாக இருக்கிறார். அன்னை மரியாள் புனிதத்தின் அடையாளம். ஒவ்வொரு பெண்ணுக்கும், ஒவ்வொரு தாய்க்கும் அன்னை மரியாள் முன்னுதாரணமாக இருக்கிறார். இறை திட்டத்தை உங்கள் வாழ்க்கையை செயல்படுத்துங்கள். உங்கள் குழந்தைக்கு தெய்வ பயத்தை கற்றுக் கொடுங்கள். ஒவ்வொரு பிள்ளையும் தாயை போல என்று சொல்வார்கள். உங்களை போல சேவை, தாயை போல பிள்ளை என்று சொல்வார்கள். ஒரு குழந்தை தனித்தனமை கரையேற்றி போவதென்றால் அது தாயினுடைய வேலைதான். தாயாக ஒரு குழந்தை கெட்டு போகிறது. ஒரு குடும்பத்தில் நான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பெண் சொல்லிட்டு இருக்கோம், எங்க அண்ணன் கெட்டு போவதற்கு காரணமே அம்மா அப்படின்னு சொல்லுவோம். ஆக அப்படிப்பட்ட குடும்பத்தை வாழ்ந்து இருக்கின்றன. தாயாக ஒரு குழந்தை கடவுளுக்கு பிரியப்படாத குழந்தையாக வாழ்கிறதுதான் ஒவ்வொரு தாய்க்கும் கொடுக்கப்படுகின்ற எச்சரிக்கை. தாய் தான் பிள்ளைகளை கடவுளுடைய தெய்வ பயத்திலே வளர்க்கக்கூடிய கடமையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அடுத்தபடியாக இந்த துன்பத்திலே பங்கெடுத்தல், இந்த துன்பத்திலே உதவியாக இருக்கிற அன்னை மரியாளின் பண்பாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவரது குடும்பத்தின் மையமாக இருக்கிறார். மையம் என்றால் என்ன? இறைவன் மனிதனாக வாழ போதும். குடும்பம் மையமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் தெய்வமாக வாழ முயற்சி செய்ய, மனிதனாக மனித நேயத்தோடு ஆட பழகிக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு மனிதத்தோடு வாழ கற்றுக் கொடுங்கள். ஐயோ அவங்க முத்த ஆகாதீங்க, அவங்கள்ட்ட பேசாதீங்க, அங்க போகாத. மனித தன்மையற்ற பண்புகளை தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அது தெய்வத்திற்கு எதிரானது. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து ஏழ்மையிலே வாழ்ந்தார். அன்புடைய பெற்றோர்கள் தயவு செய்து உங்களை கேட்டுக்கொள்வேன். உங்கள் பிள்ளைகள் கேட்பதை எல்லாம் கொடுக்காதீர்கள். கொடுத்து அவர்களை கெடுக்காதீர்கள். கேட்பதை எல்லாம் கொடுக்காதீர்கள். அவர்களின் தேவைகளை கொடுங்கள். கேட்பதை எல்லாம் கொடுத்து உங்கள் பிள்ளைகளை சோம்பேறியாக்காதீர்கள். உங்கள் பிள்ளைகளை இந்த உலகத்தினுடைய இந்த ஆசைவாசங்களால் கெட்டு போக வைக்காதீர்கள். இயேசு கிறிஸ்து ஏழ்மையை வாழ்ந்தார். உங்கள் பிள்ளைகளுக்கு ஏழ்மைனா என்ன, நீங்க படுகிற கஷ்டம் கண்ணீரை சொல்லிக் கொடுங்க. கேட்டதெல்லாம் மனிதரெல்லாம் செய்யாதீங்க. இல்லை என்று மறுத்து பாருங்கள். மறுத்த பழகி கொடுங்க. இல்லை முடியாது என்று மாற்ற நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அதுதான் உண்மையான ஒரு பெற்றோருக்கு அழகு. ஒரு பெற்றோருக்கு அழகு எல்லாம் என்றால் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் இல்லை நோ என்று சொல்லி பழகி கொடுங்கள். ஏழ்மையை உங்கள் பிள்ளைகள் அழகுங்கள். ஏழ்மை என்றால் என்ன உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் காட்டுங்கள். எத்தனை பேர் உணவு இல்லாமல், தண்ணீர் இல்லாமல், படுக்கை இல்லாமல், உடுத்த உடை இல்லாமல் உங்களை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து பல குழந்தைகளுக்கு அதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. உங்கள் குழந்தைகள் உங்களுடைய கஷ்டத்தை, துன்பத்தை, துயரத்தை, வேதனை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாம் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அவர்களை ஒரு சோம்பேறி பிள்ளைகளாக, தெய்வ பயனில்லாத பிள்ளைகளாக தயவு செய்து நீங்கள் மாற்றாதீர்கள். நோய் என்று சொல்லி பழகுங்கள். அதுதான் குடும்பத்தின் அழகு. ஏழ்மை கடவுளை காணிக்க ஒப்பு கொடுத்து வாசிக்க கேட்டோம். அவங்க ஒரு பெரிய ஒரு ஆட்டையோ அல்லது சிவனை ஆட்டையோ பதையாக கொடுத்து தன் குழந்தையை மீட்டுக் கொள்ள வேண்டும். அதற்கு கூட ஒரு ஆடு வாங்குவதற்கு கூட பணம் இல்லாமல் வாழ்ந்த குடும்பம் தான் திருக்குறளும். 2 இன்னைக்கு நம்ம காசு கொடுத்துருவோம். 5 ரூபாய் கொடுத்து தன் இறை மகனை மீட்டுக் கொள்கிறார்கள். எவ்வளவு வேதனை கொடுப்போம்.
எவ்வளவு வேதனைப்படுவோம். ஆக இறைவனை போல இயேசு கிறிஸ்து கடவுளுக்கும் மனிதனுக்கும் உகந்த முறையில் வாழ்ந்தார். ஞானத்தோடு தெய்வ பயத்தோடு வாழ்ந்தார். நம் குழந்தைகளை எப்படி வளர்க்க போகிறோம்? நம்முடைய சகோதர சகோதரிகளே, இந்த திருக்குறள் நாளிலே நமது குடும்பங்களை கடவுளை திருமணம் ஒப்படைப்போம், சிந்திப்போம். கணவன் மனைவியாக நான் எப்படி வாழ்கிறேன்? ஒரு உண்மையான கணவனாக, ஒரு உண்மையான மனைவியாக வாழ்கிறேன். ஒரு பொறுப்புள்ள பெற்றோராக வாழ்கிறேன். தெய்வ பயத்தை ஊட்டுகின்ற ஒரு பெற்றோராக வாழ்கிறேன். ஒரு குழந்தை எவ்வாறு வாழ்கிறது? நான் ஒரு மகனாக எவ்வாறு கடவுள் திருமுறையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? தெய்வ பயத்தோடு இறை நம்பிக்கையோடு உங்கள் குழந்தைகளை வளருங்கள். அப்பொழுது உங்கள் குடும்பமும் இறை குடும்பமாகும். எனவே இந்த நாளே ஒவ்வொருவருடைய குடும்பங்கள் இறைவனுடைய மகிமையால் பரிசுத்தப்பட்டவர்களால் ஆசீர்வதிக்கப்படும்படியாக இறைவன் ஒவ்வொரு குடும்பங்களையும் பரிசுத்த குடும்பங்களாக மாற்ற வேண்டும் என்பதாக இந்த நாளிலே ஒப்புக்கொடுங்கள். உரைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீதிகளை பாராட்டுங்கள். உங்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுங்கள். கலந்து பேசுங்கள். பிள்ளைகளை இறைவனுடைய தோல்வார்கள். எனவே நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசு மரி சூசை திருக்குடும்பம் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிவிக்கின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரி, இயேசு மரி யோசேப்பு வாழ்ந்த குடும்பம் திருக்குடும்பமாக வாழ்ந்து மற்ற எல்லா குடும்பங்களுக்கும் துன்பத்திலும் இன்பத்திலும் மகிழ்ச்சியிலும் நிறைவிலும் சோதனையிலும் வெற்றியிலும் தாழ்ச்சியிலும் உயர்விலும் அந்த திருக்குடும்பமாக நம்பிக்கையோடு வாழ்ந்தார்கள். எனவே அந்த குடும்பத்தை முன்மாதிரியாக கொண்டு நமது தேவைகளை இப்பொழுதே சமர்ப்பிப்போம். உங்கள் அனைவரும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்கிறோம். தூய்மையின் வழியை இறைவா, உமது பணிக்கலங்களை முழுவதும் ஒப்படைத்து வாழ்கின்ற திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுவின் அனைவரையும் நீர் பாதுகாத்து அவர்களின் எல்லா சூழ்நிலையிலும் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உங்களை மன்றாடுகின்றோம். நன்மையின் நாயகர்கள் இறைவா, நாட்டு தலைவர்கள் தங்கள் சிந்தனை, சொல், செய்கள் தன்னலத்தை விடுத்து தங்கள் பொறுப்புகளை உணர்ந்து நேர்மையாக நடை செயல்படவும் நன்மையை புரிந்த வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். ஒளிச்சுடரை இறைவா, குடும்பம் ஒரு கோவையாக மாற வேண்டும், அங்கு நாளும் தெய்வம் என்று வாழ வேண்டும் என்பது அனைவரின் விருப்பமாகவும் ஏக்கமாகவும் இருந்து தொடர்கின்ற அனைவரின் வாழ்வில் ஒளியேற்றி
இறைவன் தன்னை வேண்டும் என்று இறைவா உங்களை மன்றாடுகின்றோம். அமைதியை ஊற்ற இறைவா, குழுப்பங்கள் நிறைந்த இச்சமுதாயத்தில் எங்கள் குடும்பங்களும் சிதறி போயிருக்கின்றது. எங்கள் வாழ்வில் அமைதி பொழிந்து நாங்கள் ஒற்றுமையுடனும் சமாதானத்துடன் வாழ அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உங்களை மன்றாடுகின்றோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் குடும்பத்தில் எத்தனை விதமான பிரச்சனைகள், நோய்கள், வேதனைகள், தோல்விகள், அவமானங்கள், எத்தனையோ விதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆசீர்வாதம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குழந்தை பேரு பிள்ளைகளுக்கு வேலையின்மை, இன்னும் எத்தனையோ விதமான தடைகள் ஒரு வாழ்க்கையில் இருக்கின்றன. எல்லாற்றையும் இந்த மனிதத்தில் ஒப்புக்கொள்வோம். இந்த அப்பமும் ரசமும் இறைவனுடைய திருவிழாவாய் திருத்தமாய் மாறுவதை போல நமது குடும்பங்களும் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் விரைவிலும் சமாதானத்திலும் சந்தோஷத்திலும் திருக்குடும்பமாய் மாற வேண்டும் என்று இந்த ஜெபத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்ற பிதாவே. எமக்கு மீட்புதல் உறவு பரிமாற்றம் கிறிஸ்து
நிறைவாழ்வே பங்கு பெறுகின்றோம். ஆகவே ஆனந்தத்தோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: ஆண்டவரே, தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சிறர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் அங்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று அருந்துங்கள், ஏனெனில் புதிய நிலையான நல்வழிக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்கள் பாவம் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் வாழ்வதற்கு அப்பர் தேவிப்படிக்கு கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு ஊழியக்கூடிய தகுந்தவர் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குடைமைகளை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். எங்களுடைய எல்லா அனைவரோடும் முத்திரு அவையில் அன்பில் செய்கிறது. மேலும் எதிர்கொண்ட சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைப்பது உமது திருமணம் முறையும் ஏற்றது. எங்கள் அனைவருக்கும் இரக்கமாயிரும் கடலில் கண்டான புனித மரியாதை, அவருடைய கணவரான யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இந்த உலகில் உமக்கு ஆகிய
புனிதர் அனைவருடனும் நாங்கள் இடைவாழ் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் மரபுடன் கொண்டாடுகிறோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிலுவையே எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிலுவையே எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிலுவையே எங்களுக்கு அமைதியை அருளும். இதோ உலகின் பாவங்களை போக்கினார். அவள் பரிசுத்த ரத்தத்தினால் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் நமது பலகீனங்களையும் நமது முறைகளையும் கழுவி நம்மை தூய்மையா திருக்குடும்பமாய் மாற்றுவதற்காக நமக்காக வெளியானவர். இதனை திருவிழாவுக்கு அழைக்கப்பட்டுள்ள நம் அனைவரும் பெற்றோர் நாம் தகுதியற்றோர்.
ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அனைத்து அருள்தந்தையரின் சார்பாக இனிய குடும்ப திருவிழா நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் இயேசு மரி சூசை குடும்பத்தின் திருவிழாவை கொண்டாடுகின்றோம். இயேசு மரியும் சூசை நமது குடும்பங்களில் தங்கி நமது குடும்பத்திற்கு தேவையான அனைத்து அருள்வரங்களையும் சமாதானத்தையும் ஆசிரியை பெற்று தருகின்றன. தொடர்ந்து ஜெபிப்போம். அன்பிற்கு நாளை நிகழ்கிழமை 28ஆம் தேதி மாசில்லா குழந்தைகளின் திருவிழா. நாளை எல்லா திருப்பதிகளிலும் பிள்ளைகளுக்காக சிறப்பு உற்சவமும் சிறப்பு ஆசிரியமும் வழங்கப்படும். எனவே உங்கள் பிள்ளைகள் அனைவரையும் அழைத்து வந்து அவர்கள் ஆசீர்வாதம் செய்யுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். நாளை தினம் நமது உதவி பங்கு தந்தை அருள் தந்தை மேத்யூ பாலன் தமது உருத்துவ அன்பொழிவின் ஆண்டு விழாவை கொண்டாடுகின்றார். எனவே நாளை தினம் அவருக்காக அவர் சிறப்பு கட்டளுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். புதன்கிழமை 30ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு ஜெபமாலையும் அதைத் தொடர்ந்து இந்த ஆண்டிற்கான முன்மொழிவில் நன்றி நிகழ் திருமணி 6ஆம் மணி நடைபெறும். வருகின்ற வியாழக்கிழமை 31ஆம் தேதி புனித சில்வஸ்டரின் நினைவு மற்றும் புது வருடத்தை துவக்கத்திற்கு முந்தைய நாள் அன்று மாலை 3 திருப்பலிகள் நடைபெறும். பொது வருடத்தை முன்னிட்டு 5 மணிக்கு ஆங்கிலத்திலும் 6 மணிக்கு கன்னடத்திலும் 7 மணிக்கு தமிழிலும் திருப்பலிகள் நடைபெறும். வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதி புது வருட நாள் கடவுளின் தாயான மிக கனிமதியாகும் பெருவிழா மற்றும் மாதத்தின் ஆண்டின் முதல் வெள்ளி அன்று மாலையில் ஞாயிற்றுக்கிழமை போலவே திருப்பலிகள் நடைபெறும்.
அன்று மாலை 5:30 மணிக்கு ஜெபமாலயம் 6 மணி முதல் 7 மணி வரை சிறப்பு திருமணி ஆராதனை மற்றும் இயேசுவின் மதுரமான திருவேதுக்கு நமது தந்தையும் நமது குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்ற ஜெப வழிபாடு நடைபெறும். அடுத்த சனிக்கிழமை ஜனவரி 2ஆம் தேதி மாதத்தி மற்றும் ஆண்டின் முதல் சனிக்கிழமை அன்று மாலையில் எல்லா சனிக்கிழமைகள் போன்றே திருப்பலியில் நடைபெறும். மாலை 5:30 மணிக்கு ஜெபமாலை பகுதி தொடர்ந்து மும்மொழியில் சிறப்பு திருப்பலி நடைபெறும். அந்த சிறப்பு திருப்பலிக்கு வரும்பொழுது தனி மனித இடைவெளியை கடைபிடிகள், எப்பொழுதும் முகக்கவசம் அணிவீர்கள். சிறு பிள்ளைகள், வயது முதிர்ந்தோர் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் திருப்பலிக்கு அழைத்து வர வேண்டாம். அன்புக்குரியவர்களே, புதிய வகையான கொரோனா வேகமாக பரவி வருவதை அறிந்திருப்பீர்கள். எனவே அனைவரும் கவனமுடன் நடந்து கொள்ளுங்கள், பாதுகாப்பாக இருங்கள், நல்ல உடல் சுகத்தோடு ஆசுவாதமாக இருங்கள். அன்புகளில் அன்னையின் அனுபவத்திற்கு இந்த பேராலயத்திற்கு வரும் பொழுது அன்னையின் திருத்தல சென்று ஆலயத்தில் செல்லும் பொழுது தங்களது பிள்ளைகளின் உடைமைகளில் மற்றும் தங்களது விலை மதிக்கப்பெற்ற பொருட்களில் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். திருமண அறிவிப்பு. நமது மறைமாவட்டம் நமது பங்கை சேர்ந்த தந்தை விஜயகுமார், தாய் நீதி கிருஷ்ணா, இவர்களின் மகன் செல்வன் டெனிஸ் பி சில்வாவுக்கும், மைசூர் மறை மாவட்டம் குழந்தையேசு பங்கை சேர்ந்த தந்தை அந்தோனி, தாய் வேறு, இவர்களின் மகன் செல்வி அகிலா வெரோனிகாவுக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இது 3வது அறிவிப்பு. நமது உயர்மறை மாவட்டம் நமது பங்கை சேர்ந்த தந்தை அண்ணாண்டு, தாய் ஆரோக்கியமே, இவர்களின் மகள் செல்வி அற்புத கஸ்திகாவிற்கும், சிவகங்கை மறை மாவட்டம் புனித சவேரியார் பங்கை சேர்ந்த தந்தை தனம், தாய் அனமே, இவர்களின் மகன் செல்வன் அதிபன், இவர்களுக்கு திருமணம் நடைபெற உள்ளது. இது முதல் அறிவிப்பு. நமது உயர்மறை மாவட்டம் நமது பங்கை சேர்ந்த தந்தை சந்தாபரணி, தாய் மாலா, இவர்களின் மகன் செல்வன் ஜான் பீட்டருக்கும், நமது உயர்மறை மாவட்டம் நமது பங்கை சேர்ந்த தந்தை நிக்கோலஸ், தாய் ஜெசிகா, இவர்களின் மகன் செல்வி ஜாஸ்மினுக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இது முதல் ஓலை. மேற்படி திருமணங்களில் ஏதேனும் தடைகள் இருந்தால் பங்கு தந்தைகள் அறிவிப்பது உங்களது கடமை. இப்படி ஆசிரியருக்கு ஏற்றிருப்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. கடிமுன்கிறங்களில் பின்னக அறுவடையாளர்களால் புதுப்பிக்கப்பெற்ற எங்கள் குடும்பங்கள் திரு குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இறையலாக பின்பற்ற செய்தரும். அதனால் எங்கள் குடும்பங்கள் இவ்வுலகினர்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து திருக்குடும்பங்களாய் வாழ இறை அருளாலும் அமைதியாலும் மகிழ்ச்சியாலும் உங்களை நிரப்புவாராக. திருக்குடும்பத்தின் மையமான பாலன் இயேசு கிறிஸ்துவின் அருளிலும் அமைதியிலும் அன்னையின் ஆசிரியரும் தூய சுசையப்பனுடைய மகிமையிலும் வாழ சென்ற